ஸ்டோக்கியருங்கிறவங்க இதுக்கு நேர ஆப்போசிட்டு. ஏதாவது ஒன்று ஒரு பக்கம் வந்தால் அதுக்கு அடுத்த பக்கம் போகணும்ல. ஓகே, இவங்க வந்து கிமு 340 265 வாழ்ந்த ஜீனோ என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஸ்டோக் ஜீனோ அவர் பேர் 340 265 பிசி, முன்னாடி கிறிஸ்துவுக்கு முன்பதாக. இவங்க சாக்ரட்டிஸ் வழியை பின்பற்றி வந்த வம்சாவளியினர். சாக்ரட்டிஸ் வழியில் வந்த உண்மையாய் பின்பற்றினர்கள், அப்படியே பின்பற்றினர்கள். இந்த ஸ்டோக்கியர் அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வருதுன்னா ஸ்டோவா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து. ஸ்டோவாட்னா போதிக்கக்கூடிய இடம். ஜீனோ போதித்த இடத்துக்கு பேர் ஸ்டோவா. அதை நம்ம இதில் சொல்லணும்னா பள்ளிக்கூடம், ஒரு கல்வி சாலையிலே ஆரம்பிக்கப்பட்டது. அவங்க ஆரம்பித்தது எங்கே? கார்டனில், பூங்காவில். இவங்க ஆரம்பித்தது எங்கே? கல்வி சாலையில். எல்லாம் ஒழுக்கமாக இருக்கணும். பூங்காவில் யார் எப்படி வேணாலும் உட்காந்துக்கலாம், ஆனால் கல்வி சாலையில் படிக்கக்கூடிய இடத்துல எல்லாருமே ஒழுங்கோடமாக இருக்கணும். ரிலீஜன் ஆஃப் ஸ்டோவா, அதாவது கிளாஸ் ரூமில் இருந்து படிக்கிற மாதிரி படிக்கணும். இவங்களும் அநேக தெய்வ வழிபாடு வந்தது. கடவுள் தான் இந்த உலகத்தையும் படைத்தார், ஆனால் படைத்தவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். எல்லா இடத்துலையும் கடவுள் இருப்பார். எல்லாமே கடவுள், எல்லா இடத்துலையும் கடவுள். அங்கே என்ன சொன்னாங்க? யாருமே கடவுள் இல்லை, கடவுளே வரமாட்டார், பேச மாட்டார், ஒன்றுமே செய்ய மாட்டார். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். பேந்திசம், காட் அஸ் அ வேர்ல்டு சோல். இந்த உலகத்தினுடைய சோலே என்ன தெரியுமா? ஆத்மாவே கடவுள் தான். நீங்கள் எதை எடுத்தாலும் கடவுள். எப்படி செருப்பு போடுவான்னு தெரியல. எல்லாவற்றுக்கும் ஒரு காரண காரியம் உண்டு. சும்மா உலகம் இயங்கலை, ஏதாவது ஒரு காரணத்தோடு இயங்கி இருக்குது. அதுக்கு அடுத்து சொல்ற, உலகத்தினுடைய வஸ்துக்கள் எல்லாம் தீமையானது, ஆனால் ஆத்மா மட்டும் புனிதமானது. அதாவது இந்த பறவையானது இந்த கூட்டுக்குள்ளே இருக்கிறது மாதிரி இந்த சரீரம் வந்து ஒரு கூடு, அதுக்குள்ளே இருக்கிற ஆத்மா வந்து புனிதமானது. எனவே இந்த சரீரமாகிய கூட்டை உடைத்து ஆத்மாவை நீ விடுவிக்க வேண்டும். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? என்னது? கூடு விட்டு கூடு பாயிறதா? நிறைய பேர் இங்கே இந்தியாவில் நம்முடைய நாட்டிலையும் சொல்லுறாங்க. எனவே ஆத்மாவை பரிசுத்தப்படுத்த நாம் என்ன செய்யணும்னா சரீரத்தில் தீவிர கட்டுப்பாடு வேண்டும். எதையுமே வந்து அனாவசியமாக செஞ்சக்கூடாது. ஏன்னா ஆத்மா வந்து உள்ளே இருக்குது, இதுக்குள்ளே இருக்குது சரீரத்தில். அவன் சரீரத்தில் எதை வேணாலும் செஞ்சுக்க, ஆத்மாவை தீட்டுப்படுத்தாதுங்கிறான். இவன் சரீரத்தில் எதை செஞ்சாலும் அது ஆத்மாவை தீட்டுப்படுத்தும். அதனால் ஒன்றும் செஞ்சிடாதே. பவுலடியார் இதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கிறாரு? தொடாதே, ருசியாதே, தீண்டாதே. கொலோசியர்கள் நிருபத்தில் அதை தொடாத, இதை தொடாத, அதை சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, அங்கே போகக்கூடாது. சரீர ஒடுக்கம் வேண்டும். சரீர ஒடுக்கம் என்கிற ஞானம்